அண்டத்தில் இருக்கும் எதுவும் பிண்டத்திலும் இருந்தேயாக வேண்டும். ஒரு தனி மனிதனை எடுத்துக்கொள்ளுங்கள். மாறுபாடற்ற மூல பிரகிருதி கூறு ஒன்று அடிப்படையாக அவனிடம் இருக்கிறது. இந்த மூல பிரகிருதி அவனில் உள்ள மகத்தாக மாறுகிறது. இது பிரபஞ்ச மகத்தின் ஓர் அம்சமாகும். அவனில் உள்ள பிரபஞ்ச மகத்தின் அம்சமே நான் உணர்வாக மாறுகிறது. பிறகு புலன்களாகவும் தன்மாத்திரைகளாகவும் மாறுகிறது. இந்த தன்மாத்திரைகளின் பல வகை சேர்க்கையால் உடல் உருவாகிறது. இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சாங்கிய தத்துவத்தை அறிய இதை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். உலகம் முழுவதிலும் உள்ள தத்துவங்களின் அடிப்படையும் இதுதான். கபிலருக்கு நன்றி கடன்படாத எந்த தத்துவ சாஸ்திரமும் உலகத்தில் இல்லை. பித்தகோரஸ் இந்தியாவிற்கு வந்து இந்த தத்துவத்தை கற்று சென்றார். கிரேக்கர்களின் தத்துவத்திற்கும் ஆரம்பம் அதுதான். பிறகு இது அலெக்சாண்ட்ரியா பிரிவுக்கும் பின்னர் நாஸ்டிக் பிரிவுக்கும் அடிப்படையாயிற்று. சாங்கிய தத்துவம் இரண்டாக பிரிந்தது. ஒரு பிரிவு ஐரோப்பாவிற்கும் அலெக்சாண்ட்ரியாவிற்கும் சென்றது. மற்றது இந்தியாவிலேயே இருந்தது. இதிலிருந்துதான் வியாசரின் தத்துவம் பிறந்தது. உலகில் முதலில் தோன்றிய அறிவுபூர்வமான தத்துவம் கபிலரின் சாங்கிய தத்துவமே. தத்துவ அறிஞர் ஒவ்வொருவரும் இவரை வணங்கியாக வேண்டும். தத்துவத்தின் தந்தையாகிய இவரது கருத்தை நாம் அறிந்தேயாக வேண்டும் என்பதை நான் வற்புறுத்த விரும்புகிறேன். இந்த அறிவுபூர்வ மனிதரை, தத்துவ மனிதர்களுள் முதல்வரை பற்றிய பேச்சை ஸ்ருதிகளிலும் காண்கிறோம். கபிலர் என்ற முனிவரை முதலில் தோற்றுவித்த இறைவனே என்று ஸ்ருதி, அதாவது ஸ்வேதாஸ்வர உபநிடதம் 5.2 காண்கிறோம். இவரது கண்டுபிடிப்புகள் எவ்வளவு வியப்புக்குரியது! யோகிகளின் அசாதாரண அறிவுத்திறனுக்கு சான்று வேண்டுமானால் கபிலர் போன்றவர்களே சான்று. அவர்களிடம் நுண்ணோக்கிகளோ தொலைநோக்கிகளோ இல்லை. ஆனாலும் அவர்களின் அறிவு எவ்வளவு நுட்பமான கருத்துக்களை ஆராய்ந்தது! அவர்களின் ஆராய்ச்சி திறன் எவ்வளவு உயர்ந்தது! சோபனேரின் தத்துவத்திற்கும் இந்திய தத்துவத்திற்கும் உள்ள வேற்றுமையை இங்கே காணலாம். ஆசை அல்லது சங்கல்பமே எல்லாவற்றிற்கும் காரணம் என்கிறார் சோபனேர். வாழ வேண்டும் என்ற சங்கல்பம்தான் நம்மை வெளிப்படுத்துகிறது. ஆனால் நாங்கள் இதை ஒப்புக்கொள்வதில்லை. இந்த சங்கல்பமும் கட்டளை நரம்புகளும், அதாவது மோட்டார் நர்வஸும் ஒன்றே. நாம் ஒரு பொருளை காணும்போது அங்கே சங்கல்பம் இல்லை. ஆனால் அந்த உணர்ச்சிகள் மூளைக்கு எடுத்து செல்லப்பட்டவுடன் இதை செய், இதை செய்யாதே என்ற கட்டளைகளாக எதிர் செயல் பிறக்கிறது. நான் உணர்வினுடைய மூலக்கூறுகளின் இந்த நிலையைத்தான் சங்கல்பம் என்கிறோம். எதிர் செயல் இல்லாத சங்கல்பத்தின் ஓர் அணு கூட இருக்க முடியாது. சங்கல்பம் செயல்படுவதற்கு முன்னால் எத்தனையோ விஷயங்கள் உள்ளன. நான் உணர்விலிருந்து உண்டாக்கப்பட்ட ஒன்றுதான் சங்கல்பம். இன்னும் நுட்பமான மகத்திலிருந்து ஆக்கப்பட்டதுதான் நான் உணர்வு. மகத்தும் அவ்யக்த பிரகிருத்தியின் பரிணாமமே ஆகும். நாம் காண்பதெல்லாம் சங்கல்பம் என்பது பௌத்தர்களின் கருத்து. மன தத்துவப்படி இது முற்றிலும் தவறு. ஏனெனில் சங்கல்பத்தை கட்டளை நரம்புகளுடன் மட்டுமே ஒன்றுபடுத்தி கூற முடியும். கட்டளை நரம்புகள் இல்லை என்றால் மனிதனுக்கு சங்கல்பம் என்பதே இல்லாமல் போய்விடும். உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கக்கூடிய இந்த உண்மை தாழ்ந்த நிலை மிருகங்களிடம் நடத்தப்பட்ட நீண்டகால ஆராய்ச்சிக்கு பின்னரே கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த பிரச்சனையை எடுத்துக்கொள்வோம். மனிதனில் உள்ள மகத் அல்லது மூல தத்துவம் அல்லது புத்தியை பற்றி நன்றாக தெரிந்து கொள்வது அவசியம். இந்த புத்தி தான் நான் உணர்வாக மாறுகிறது. உடம்பில் உள்ள எல்லா சக்திகளுக்கும் மூல காரணம் இந்த புத்தி தான்.
அடித்தள உணர்வு, மேல்தள உணர்வு மற்றும் உணர்வு ஆகிய இந்த மூன்றுமாகி நிற்பது இதுதான்.